இன்று ஒரு நண்பர் வருகிறார். என்ன சொல்றாங்க? வணக்கம். 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 உங்க பேர் என்னங்க? என் பேர் குமார். குமார் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேலைக்கு போயிட்டு. சரி, 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு யாருக்கு வாக்களிப்பீங்க? நீங்களா யார் வரும்னு நினைக்கிறீங்க? எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கு? திமுக ஆட்சி தான் வந்தா நல்லா இருக்கு. திமுக ஆட்சி வந்தா அப்படிங்களா? சரி, திமுக ஆட்சி ஏன் வரணும் நல்லா இருக்கு? திமுக ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல, நிறைய பேர் இப்போ இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வேற கட்சியெல்லாம் சொல்றாங்க. நீங்க திமுக ஆட்சி வரணும் அப்படிங்கிறீங்க. எத்தனையோ செஞ்சிருக்கிறாங்க. சரிங்க. மக்களுக்காக ரைட்டு. மகளிர் இருக்கிறாங்க, மகளிர் குடியுரிமை பயணம் இருக்கிறாங்க, தமிழ் புதன் திட்டம், மருத்துவ திட்டம், எத்தனையோ திட்டம் இருக்கிறாங்க. குறிப்பா தாராபுரம் நடத்தினா தாராபுரத்துக்கு கலை கல்லூரி கட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் புதுசா ஹாஸ்பிட்டல் அரசு ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் குடியுரிமை திறக்க போறாங்க. பத்தர் ஆபீஸ் நிறைய இன்னும் இது வரைக்கும் யாரும் செய்யாத தாராபுரத்துக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த ஆட்சியில செஞ்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு திமுக ஆட்சி ரொம்ப பிடிக்கும். உங்க ஊரு எந்த ஊருங்க? எங்க ஊரு தாராபுரம். உங்க பகுதியெல்லாம் திமுக தான் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு நல்லா எழுச்சி இருக்குது. குறிப்பா பெண்கள் கிட்ட பெண்கள் கூட்டம் 1000 ரூபாய் மாதம் நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு நிறைய பயனுள்ளதா இருக்குது. மகளிர் 1500 2000 வரைக்கும் மகளிர் விடியல் பயணம் செஞ்சுக்கிறாங்க. முதல் பட்டதாரி பெண்கள் தமிழ் புதன் திட்டம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டம். தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் ஆட்சி இதெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குது. இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியா இருக்கு. ஓகே. இப்போ உங்க பகுதி பூரா திமுக எல்லாம் ஓட்டு வங்கி இருக்கு. முன்னோட இப்ப அது கூடி இருக்குது. பரவாயில்ல. இப்ப அடுத்த முறை திமுக தான் வருங்கிறீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம்? வரல, சந்தேகம் இல்ல. எல்லாமே நிறைய இந்த விஜய் எல்லாம் இளைஞர் உங்க வயசு பசங்க எல்லாம். நானும் விஜய் ரசிகர் தான். ரசிகர்னா மட்டும்தான். அவர் தலைவரால ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ரசிகர் தான். ரசிகர் தான். ரசிகர் அதான், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு உதயசூரியன் கொடுக்கும். கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்குது. தமிழ் மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மாநிலத்துல மொழியில எல்லாம் இருந்தா அந்த மாநிலம் நல்லா இருக்கும். கண்டிப்பா தாய்மொழி தான் முக்கியம். சில மாநிலங்கள மொழி இல்லாதனால அந்த மக்களே தன்னோட மொழி எதுனே மறந்து போய் அடையாளத்தையும் இழந்துறாங்க. மொழி தாய்மொழி தான். இந்திய எதிர்ப்பு திராவிடம் ரொம்ப இந்திய எதிர்ப்பு நம்ம திமுகவே நல்லா வளர்ந்து சில மொழிகளை அனுமதிக்கிறது இல்ல. தாய்மொழிக்கு முக்கியத்துவம். அது தாய்மொழி இருந்தா தன் மாநிலம் உயர்ந்து இருக்கும். கண்டிப்பா. ஓகே. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் எது வெற்றி வருங்கிறீங்க? உங்களோட வெற்றி வரும். திமுக. அதுல எந்த மாற்றம்? ஓகே, நன்றி. சரிங்க, பார்க்கலாம்.